பேச்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணும் பாருங்களேன். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஐடியா வேணும். இவங்க எப்போதான் வருவாங்க? எனக்கே ஒரு ஐடியாவும் கிடைக்கல, அவளுக்கு ஐடியா கிடைச்சிருக்காது போல, அதான் இன்னும் வரல போல. ஏன் ஜீவா, ஏன் ஏன் இவ்வளோ லேட்டு? ஐடியானா உடனே வந்துருமா? ஒர்க் அவுட் பண்ண வேணாமா? அதான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப யோசிச்சிருப்ப போலயே. சரி, இந்த சேரை எடுத்து போட்டு உட்காந்து கொஞ்சம் சொல்லேன். ரொம்ப யோசிச்சிருப்பா போல, ஐடியா நிறைய வச்சிருப்பாலும். நான் யோசிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சிருப்பீங்களே, அதை சொல்லுங்க. நீங்களா வரட்டும் வெயிட் பண்ணோம், நாங்க ஒன்னும் யோசிக்கல. அப்ப ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் வெட்டியா தான் இருந்திருக்கீங்களா? இல்லையே, இன்னும் ஜெசிகா வேற வரல, அதனாலதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே டீமா சேர்ந்து பண்றது தானே நல்லா இருக்கும். ஆனா நீ நல்லா சமாளிக்கிற சோஃபி. யாரு அந்த ஜெசிகாவா? அவளே கிராமத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவ, அவளுக்கு என்ன ஐடியா வரும் சொல்லு. ஜெசிகா வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சேர் போட்டு உட்கார். ஐயோ, பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாளே, பாவி கேட்டிருப்பாளோ. ஜெசிகா, நீ என்ன ஐடியா யோசிச்ச சொல்லு பாப்போம். நீங்களும் ஒரு ஐடியா யோசிச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க, நான் கடைசி சொல்றேன். அவ யோசிச்சிருந்தா தானே சொல்ல போறா, அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. அவளும் யோசிக்கல, நாங்களும் யோசிக்கல. நீ தானே இவ்வளோ டைம் எடுத்து யோசிச்சேன்னு சொன்ன, அப்போ நீயே சொல்லு. சரி சொல்றேன். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஏஐ பத்தி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்குலாம் ஏஐனா என்னன்னு தெரியுமா? ரொம்ப பண்ணாத, அதை பத்தி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. பாத்தியா, ஜெசிகாக்கே தெரிஞ்சிருக்கு. அவளை ஆடு மேய்க்கிறவன் வரை நீ சொன்ன, அதனால நீ உன் ஐடியாவை மட்டும் சொல்லு. சரி சொல்றேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இந்த சிட்டியில் இருக்க தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு ப்ராஜெக்டை யோசிச்சிருக்கேன். ஏய், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் சிட்டியில் இருக்க தூய்மை பணியாளர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது எங்கேயாச்சும் சிங்க் ஆகுதா? இவளோட ஐடியால பாதி, என்னோட ஐடியால பாதி சேர்த்தோம்னா ஜிங்க் ஆயிடும். ஜிங்க் ஆயிடுமா? ஏன் ஐடியாவோடையா? அவ்வளோ பெரிய ஐடியா யோசிச்சிட்டியா? இது என்ன பாத்திரங்கள் வர ஜிங்க்னு நினைச்சியா? ஏய், நீ ரொம்ப கேலி பண்ணாத. அவ ஏதோ சொல்றீங்கல்ல, அது என்னன்னு கேட்போம். அவளே ஒரு வகுப்புல 7 வருஷம் படிச்சிருக்கா. அவளுக்கு என்ன ஐடியா தெரியும்? இதுல ஏன் ஐடியாவோட ஜிங்க் ஆகுன்னு வேற சொல்றா. எங்க சொல்லு பாப்போம் ஐடியாவை. அவ சும்மா நக்கல் பண்றா, நீ பயப்படாம சொல்லு. ரோபோட்டிக் சயின்ஸ் பற்றி யோசிச்சிருந்தேன். இது கூட ஒர்க் அவுட் பண்ணால் தூய்மை பணியாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். பெரிய நாசா சயின்டிஸ்ட்டு. ஜீவா, ரொம்ப நக்கல் பண்ணி சிரிக்காத, அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கா. அவன் விண்வெளியில் போய் வீடு கட்டிட்டு இருக்கான். இதில் ரோபோட்டிக்ஸ் தான், சயின்ஸ் தான். இதில் என் ஐடியா கூட வேற சிங்க் பண்ணுறா. ஏய், நீ ரொம்ப கேலி பண்ணாத. அவ சொன்னது நல்லா தான் இருந்துச்சு, பட் I want something more better. அப்படி என்ன சம்திங் மோர் பெட்டர் நான் சொன்ன ஐடியா விட? ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கும் ஒரு வழி தான் இருக்கு. என்ன வழி? சோஃபி, உன் மொபைலில் பைபிள் இருக்கா? இருக்கே. அதை எடுத்துக்கிடுவேன். அவ தான் பைபிள் கேட்குறான்னா நீயும் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. நாங்கள் இங்கே ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ்ன்னு படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படி பைபிளில் என்ன இருக்கு?
ஆமா ஜெசிகா, எனக்கும் புரியல. அவ சொன்னதுக்கும் மேல இந்த பைபிள்ல எல்லாமே இருக்கு. அப்படி என்ன இருக்கு சொல்லு பாப்போம். நீ படிச்சதெல்லாம் நாலேஜ், ஆனா பைபிள் வந்து விஸ்டம். சோஃபி, யாக்கோபு 1:5 எடுத்து படி. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு திடீர்னு இப்படி அறிவா? சரி, இந்த வசனத்துக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அட, உனக்கு இன்னும் புரியலையா? நம்ம ப்ராஜெக்ட்க்கு இன்னும் நமக்கு ஒரு யூனிக்கான ஐடியாவே கிடைக்கல. நம்ம ஏசப்பாட்ட ஜோம் பண்ணும்போது ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க. அதைத்தான் ஜெசிகா சொல்லியிருக்கா. சோஃபி, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஓகே ஓகே ஓகே, சரி சரி, இப்போ என்னதான் பண்ணலான்னு சொல்லுங்க. வேற என்ன, ஜெசிகா சொன்ன மாதிரி அந்த வசனத்தை வச்சு நம்ம ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுவோம். இப்போ ஏசப்பா நம்மளுக்கு யூனிக்கான சூப்பரான ஐடியா தருவாங்க. வாங்க இப்போ எல்லாரும் போய் ஜோம் பண்ணலாம். Praise the Lord. கிராம மிஷனரி ஊழியம் சார்பாக நடத்தும் இந்த அருமையான அன்பு வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நடத்தும் இந்த ப்ரோக்ராம் மூலியமா கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சி மூலியமா உங்களை எல்லாரும் சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா கண்மணிகளும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாம் நல்லா காலேஜுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வெரி குட். ஸோ இப்போ இந்த இந்த ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த நாள்லயும் ஆண்டவர் உங்ககிட்ட சில காரியங்களை பேச போகிறாரு. ஸோ எல்லாரும் கவனமா கேளுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சோ அப்போ இந்த நாள்ல ஆண்டவர் உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு 3 காரியங்களை நான் இந்த வசனம் மூலியமா நான் உங்ககிட்ட நான் முன்னிறுத்துறேன். ஸோ முதலாவதாக ஏற்ற காலம். ஸோ தெர் இஸ் அ சீசன் ஃபார் எவ்ரிதிங். ஆண்டவர் பிரசங்கியில 1வது அதிகாரம் 1-11 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்குது. சோ அப்போ அவர் ஏற்ற காலம், த ரைட் சீசன் அப்படின்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சி, நீ நினைக்கலாம் உன்னுடைய சிச்சுவேஷன் இப்போ, உன் சூழ்நிலை இப்போ பெருமையா இருக்குது, நம்ம ஆர்டினரியா இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, ஒரு மொனாட்டனஸா இருக்கு. அதே மாதிரி நான் காலேஜுக்கு போறேன் வரேன், ஒரே மாதிரி இருக்கு, எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ஒரு சில வாலிப தங்கச்சிகள் ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருப்பீங்க, ஒரு காத்திருப்பு காலத்துல இருப்பீங்க. ஒரு கரெக்டான காலேஜுக்கோ இல்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க, இல்ல உங்க திருமணத்துக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க, இல்ல ஒரு நல்ல ஸ்கூலுக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க. நிறைய காரியங்களை குறித்து நீங்க காத்து கொண்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலம், ரைட் சீசன். ஸோ அப்ப அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எப்படி எங்க வீட்டுல ஒரு நவா மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அந்த மரத்தை வச்சு. எங்க வீட்டுல ஒரு காய் கூட வரல அந்த மரத்துல இருந்து. ஜஸ்ட் மரம் மட்டும் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. ஆனா நாங்க என்ன நினைச்சோம், அது நவா மரம்னே மறந்து போயிடுச்சு. அப்போ திடீர்னு இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு, அத்தனை கனிகள், அவ்வளவு கனிகள், ஃப்ரூட்ஸ்னா அதாவது நாங்க எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும்படி அந்த அளவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஒரு நாள் நான் போய் அந்த ஃப்ரூட்டை அது நல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடி நான் பறித்து எடுத்து வாயில வச்சு பார்த்தேன். அவ்வளவு ஒரு கசப்பு, அவ்வளவு ஒரு அந்த டேஸ்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இதே அடுத்து எடுக்கும் போது ஒரு ஃப்ரூட்டு நல்லா பழுத்து நல்ல ஃப்ரூட் பெருசா இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ இனிப்பும் துவர்ப்பும் சேர்ந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ அதே போலதான் நமக்கு தெரியாது, ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு. அதன் காலத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். எல்லாம் நீங்க நினைப்பீங்க, நிறைய பேர் என்னை பத்தி மறந்தே போயிட்டாங்க, பத்தி நிறைய பேருக்கு யோசனையே இல்லை, அப்படியே மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு உனக்காக. நீ கனி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு. நீ ஷைன் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு. சோ அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். அந்த ஒரு ஃபார்மருக்கு தான் தெரியும், அந்த விவசாயிக்கு தான் தெரியும் எந்த டைம்ல அந்த ஃப்ரூட்டை பிக் பண்ணா கரெக்டா இருக்கும், கரெக்டான சீசன் எது அப்படின்றது அந்த விவசாயிக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ஃபார்மருக்கு மட்டும் தான் தெரியும். அதே போல தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த டைம்
அப்படின்றது, அந்த ஏற்ற காலம், the ரைட் சீசன். எப்படி ஒரு விவசாயி இருந்தாரு, அவர் வந்து இந்த பக்கம் ஒரு சில புல் விதைகளை வந்து போட்டாரு, ஒரு பக்கம் வந்து மூங்கில் விதைகளை போட்டாராம். அப்போ வந்து அந்த புல் விதைகள் வந்து உடனே முளைச்சிருச்சு, முளைச்சு நல்லா அந்த இடம் ஃபுல்லா புல்லா முளைச்சிருச்சு. ஆனா இந்த பக்கம் மூங்கில் விதைகளை போடுறாரு, மூங்கில் விதைகள் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒரு சைன் இல்ல, அந்த ஒரு 2 இலை கூட விடல. அவர் வந்து சோர்ந்து போகாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மெதுவா 2 இலைகள் விட்டுது. 2 இலைகள் விட்டு அடுத்து 6 மாசத்துல அந்த மூங்கில் செடி அப்படியே ஒரு மரமா பெருசா வந்து வளர்ந்தது. அதே போல அதனால அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த விதை உள்ள வந்து மண்ணுக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்துச்சு, மண்ணுக்குள்ள வேர் விட்டுட்டு இருந்துச்சு. எங்க இந்த புல்லு லேசா வெளியே வந்துச்சு, வெயில் அடிச்சதும் மழை பெஞ்சதும் வெந்து போயிடுச்சு. ஆனா அதுக்கு வேறு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்ப அந்த ஏற்ற காலம் வரைக்கும் நீ வந்து பலப்படணும். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த ஏற்ற காலத்தை வந்து அனுமதிக்கிறாரு. நீ அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக, எப்படி அந்த மூங்கில் விதை உள்ள அவ்வளவு வேர் விட்டு ஸ்ட்ராங் ஆகுச்சோ அதே போல நீ வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக தான் அந்த ஏற்ற காலம், ரைட் சீசன். அதுக்காக அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்தது அந்த ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ தேவன் உங்களை உயர்த்தும் போது எந்த மனுஷனோட உதவியும் உனக்கு தேவைப்படாது தகச்சி, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது அவருக்கு மட்டும்தான் மகிமை போகும். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், அவங்க வந்து அந்த சீசன் வரைக்கும் ரொம்ப வெறுமையா நிறைய அவமானங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க ஃபேமிலிலயும் சரி, அவங்க குடும்பத்தில் நிறைய, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயும் சரி, நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன உனக்கு இன்னும் திருமணம் ஆகலையா, என்ன உனக்கு இன்னும் பிஜி சீட் கிடைக்கலையா, என்ன உனக்கு இன்னும் வந்து இந்த விஷயம் நடக்கலையா, இந்த வருஷமும் நீட் எழுதி உனக்கு வந்து சீட் கிடைக்கலையா, இந்த வருஷமும் உனக்கு வந்து தோல்விதானா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அவமானங்களை வந்து அவங்க வந்து சந்திக்கும்படி அவங்க வந்து இருப்பாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க பலப்படுவாங்க. பலப்படும் போது தேவன் ஒரு நேரத்துல அவர் உயர்த்துவாரு. வேதத்துல ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனத்துல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான்ஸ், இட் இஸ் வெரி வெரி ஹையர். வானத்தை போல அவ்வளவு ஹையான பிளான்ஸ் வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதாவது உங்க கூட படிச்ச பிள்ளைகள் உங்களை மாதிரிதான் படிச்சிருப்பாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பீங்க, நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ஷைன் பண்ணுவீங்க. எப்படி வந்து ஆக்சுவலா என் கூட படிச்ச என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க அதே படிப்பு தான் படிச்சாங்க, டென்டல் தான் படிச்சாங்க. படிச்சு முடிச்சு அவங்க வந்து திருமணம் ஆகி லண்டன் பக்கத்துல வந்து போய் செட்டில் ஆயிருந்தாங்க. ஆனா 10 வருஷம் ஆச்சு அவங்க வந்து டென்டல் படிப்பு படிச்சு அவங்களுக்கு அதற்குரிய வேலையோ அதற்குரிய விஷயங்களும் அவங்களால செய்ய முடியல. ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றது. அதுவும் டென்டலுக்கும் மெடிக்கலுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்னு எல்லாரும் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க, எல்லாரும் அவங்கள வந்து சோர்வுக்குள்ள போக வச்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க எல்லாரும் கேட்பாங்க, என்ன இன்னும் ஒரு வேலையை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நேரத்திலையும் அந்த சகோதரி எந்த ஒரு சோர்வுக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவமானங்கள் இருக்கும். ஆனா அந்த நேரத்திலயும் அவங்க பொறுமையோட இருந்து அவங்களால முடிஞ்ச, அதாவது அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த டைம்ல எல்லாம் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சிருக்காங்க, சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சிருக்காங்க. எங்க ஒரு டென்டலுக்கு படிச்ச, ஒரு டாக்டருக்கு படிச்ச ஒரு பொண்ணு ஃபாரின்ல வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. காத்திருப்பு பீரியட், அந்த நேரத்துல ஏற்ற காலம் வர வரைக்கும் அந்த சகோதரி பொறுமையோட காத்திருந்தாங்க. இப்பொழுது இந்த ஒரு வருஷமா நான் வந்து அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க, 3 கிளினிக்ல வந்து வேலை பார்க்கறாங்களாம். அவங்களே வந்து கார் வாங்கிட்டாங்க, கார் டிரைவ் பண்ணி 3 கிளினிக்ல. இந்த உயர்வுகள்லாம் யாரு கொடுத்தது? தேவன் கொடுத்தது. எத்தனையோ பேர், நான் எனக்கு தெரிஞ்சு மற்ற பிள்ளைகள்லாம் அது அந்த டென்டல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு சோர்வுல போய் திரும்ப வந்து இந்தியாக்கே வந்திருக்காங்க. ஆனா தேவன் உயர்த்தும் போது எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை. ஏற்ற காலம் வரும்போது அவருடைய உயர்வு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லார் கண்களும் ஏறெடுத்து பார்க்கும்படி ஆண்டவர் வந்து உயர்த்துவாரு. நீ மூழ்கி போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேரு. அவ்வளவுதான், இன்னும் இவ்வளவு வருஷம் ஆச்சு. அப்படிதான் அந்த சகோதரிட்டையும் நிறைய பேர் சொல்லிப்பாங்க, 10 வருஷம் ஆச்சு, இனி என்னத்த நீ வந்து டென்டல் எக்ஸாம் எழுதி என்னத்த நீ பிராக்டிஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க சோர்ந்து போகாம பொறுமையோடு இருந்ததுனால ஆண்டவர் உயர்த்தினாரு.
உயர்த்தும் போது எல்லாரும் ஏறெடுத்து பார்க்கும்படி ஆண்டவர் வந்து அவங்கள செஞ்சாரு. அதே போல கடைசியா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அப்ப முதலாவதாக ஏற்ற காலத்துக்கு வெயிட் பண்ணும்போது அவர் உயர்த்துவாரு. அப்ப அந்த சீசன்ல நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். சாதாரண கரம் இல்ல, பலத்த கரம், a mighty hand. Okay, it is a powerful hand. ஒரு வல்லமை உள்ள கரம் அவரு. அப்ப நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம கையில அப்படியே டைட்டா பிடிச்சு வச்சுப்போம். குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு சாக்லேட் வச்சிருந்தாங்கன்னா அதை அப்படியே டைட்டா பிடிச்சுப்பாங்க. யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னா அதை அப்படியே ஹேண்ட்ல வந்து பத்திரமா வச்சுப்பாங்க. அதே போலதான் ஏசப்பா உன்னையும் வந்து அவர் கையில பத்திரமா வச்சிருக்கிறாரு, கைக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஏசாயா 49:16 வந்து போட்டிருக்குது, அவர் வந்து உன்னை வந்து உள்ளங்கையில வந்து வரைந்து வைத்திருக்கிறாராம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்களெல்லாம் நம்ம இந்த உள்ளங்கைக்குள்ளதான் வச்சிருப்போம். பேக்குள்ளலாம் வந்து சில மற்ற காரியங்களெல்லாம் வந்து வச்சிருப்போம். பட் ஆனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம கையில தான் நம்ம வச்சிருப்போம். ஆண்டவர் வந்து உன்னை அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டாரு. ஜீசஸ் சொல்றாரு, என்கிட்ட இருந்து யாரும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. No one can snatch you. அதாவது பிசாசு உன்னை வந்து பிடித்து கொண்டு போகணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் கைக்குள்ள இருக்கும் போது முடியவே முடியாது. அவனால எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால முடியாது. கரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கா என்ன நம்ம யோசிக்கலாம்னா, ஒரு அம்பரலாக்குள்ள இருக்கிற மாதிரி, ஒரு கொடைக்குள்ள இருக்கும் போது ஒரு நல்ல ஜோரன்னு மழை பெய்யுது. அந்த மழை டைம்ல நீ ஒரு கையில ஒரு கொடை வச்சிருந்தனா எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்குமோ, அதே போல அந்த ஒரு பாதுகாப்பு, அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கும்போது, எப்படி நம்ம சில பேருக்குலாம் வந்து கொடை இல்லைன்னா நம்ம எப்படி கையை அப்படி வச்சுட்டு நம்ம வந்து போகும். அதே மாதிரிதான் ஆண்டவருடைய கொடைக்குள்ள அந்த அம்ப்ரெல்லா ஆஃப் ப்ரொடெக்ஷன், அம்ப்ரெல்லா ஆஃப் பிளெஸிங், அதுக்குள்ள நீ வந்து அடங்கி இருக்கணுமா. அதுதான் வேதம் சொல்லுது. யூ ஹாவ் டு பி அண்டர் ஹிஸ் ப்ரொடெக்ஷன். அப்ப வந்து அந்த இதுக்குள்ள இருக்கும்போது உனக்கு வந்து அந்த ஏற்ற காலத்துல ஆண்டவர் வந்து உயர்த்துவாரு. நீ வந்து கொஞ்சம் மழை ஓகே லேசா என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் போயிட்டேன்னா, அந்த கைக்கு வெளியே போயிட்டேன்னா மழையில நனைஞ்சிருவ, உனக்கு சில ஆபத்துகள் ஏறடும். சோ அதனால நீ வந்து ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஒரு கதையை நான் வாசிச்சேன். ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து அவங்க அப்பா தூரதேசத்துல வந்து இருக்காங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க பையன்னா ரொம்ப ரொம்ப பிரியம். யார் மூலியமாவது வந்து அவங்க பையன் கேட்கிற எல்லா காரியங்களையும் வந்து பூர்த்தி செய்வாரு. அப்போ ஒரு நாள் அந்த பையன் வந்து ரொம்ப ஆசையா அவனுக்கு ஒரு குதிரை வேணும்னு ஆசைப்பட்டான். ஒரு சின்ன குதிரை, அதாவது பூனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன குதிரை வந்து வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்கன்றதுனால. அப்போ உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க இன்னொருத்தவங்க மூலியமா சொல்லி விட்டான். அப்போ வந்து அடுத்த மாதமே அந்த ஆட்கள் வரும்போது, இவனை பார்க்க வரும்போது ஒரு குதிரை சத்தம் கேட்டுச்சு. உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அப்பா எனக்கு குதிரை கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வெளியே பாக்குறான். அப்ப பார்த்தா அந்த குதிரை நிக்குது. அதுக்கு பக்கத்துல அந்த மனிதர் நிக்கிறாரு. அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, இவனை வந்து பார்த்ததுமே அப்படியே இன்னொரு பக்கம் ஓடுறாரு. உடனே இவனும் பின்னாடியே ஓடுறான். ஓடி போய் தூரத்துல எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறான் அந்த மனிதன். அந்த காட்டுக்குள்ள போனதுமே நிறைய விஷயங்களை வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்குறான். வித்தை, அப்புறம் ஓடுறது, அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள், பயிற்சிகள் வந்து அவனுக்கு கத்துக் கொடுக்குறான். அப்ப அவன் மனசுக்குள்ள நினைச்சான், ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்தா உடனே அந்த குதிரையை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வரான். வந்ததுமே அந்த மனிதன் அந்த குதிரையை எடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரே அழுக, ஒரே அவமானம். எல்லாரும் வந்து பார்த்திருப்பாங்க அந்த குதிரை வந்தது. அப்ப அவங்க அப்பாதான் கொடுத்து விட்டுருப்பாங்க நினைச்சிருப்பாங்க, திரும்ப போயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்த மாதமும் இதே மாதிரி திடீர்னு ஒரு குதிரை சத்தம் அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி கேட்டுச்சு. ஓடி போய் பாக்குறான். பார்த்தா இன்னொரு மனிதர் நிக்கிறாரு. அவரும் என்ன செஞ்சாரு, இவனை பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு நிறைய காரியங்கள், அந்த மருத்துவ காரியங்களை வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தாராம். காயப்பட்டுச்சுன்னா எப்படி வந்து கட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவனுக்கு வந்து நிறைய மருத்துவ காரியங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாராம். அப்போ உடனே அவனை நினைச்சான், சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாரு, அப்பா எப்படியாவது சொல்லியிருப்பாரு, அப்ப இந்த மனிதர் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தா அந்த மனிதரும் திரும்பவும் அந்த குதிரையை எடுத்துட்டு போயிட்டாராம். உனக்கு ஒரே அழுக, ரொம்ப அவமானமா இருந்தது திரும்பவும். அப்போ கொஞ்ச நாட்கள் போச்சு, கொஞ்சம் மாதங்கள் போச்சு. திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு கண்ணியமான ஒரு குதிரை சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் வெளியே பார்த்தா ஒரு அழகான ஒரு வெள்ளை குதிரை, நல்ல ஹைட்டான ஒரு குதிரை, ஒயிட் ஹார்ஸ். பக்கத்துல யாரு நின்னாங்கன்னா அவங்க அப்பா நிக்கிறாங்க.
ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு அவன் சொல்றான், அப்பா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன சொன்னாங்களாம், தம்பி நீ வந்து கேட்டது என்னன்னா ஒரு சின்ன போனி, ஒரு குட்டை குதிரை நீ கேட்ட. ஆனா நான் உனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு பெரிய நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சில காரியங்களை வந்து நான் வந்து உனக்காக அனுப்பியிருந்தேன், பயிற்சிக்காக. சில காரியங்கள் சண்டை போடுறதுக்கு, குதிரை ஃபாஸ்டா போச்சுன்னா நீ போய் அதை பிடிக்கிறதுக்கு உனக்கு அந்த பலப்படணும். அதே போல ஏதாவது கீழே விழுந்துட்ட, காயப்பட்டுச்சுன்னா நீ அதுக்கு வந்து மருத்துவம் இது பண்றதுக்காக நீ வந்து சில காரியங்களை நீ பயிற்சி பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் உனக்காக வந்து காத்திருந்தேன். I wanted to give you the best, that's why I made you wait அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாராம். அப்போ உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவங்க அப்பா அவனை கட்டி அணைச்சு அந்த குதிரையை அவனுக்காக கொடுத்தாராம். அதே போலதான் நம்மளுடைய பரம தகப்பனும் when he is making you wait, அது வந்து உனக்கு தடை கிடையாது. உன்னுடைய தாமதம் வந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடை கிடையாது. நீ அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு விஷயத்தையும் வந்து உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. அப்ப அடங்கி இருப்பதுன்னா என்னன்னா, முதலாவதாக நீ என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். இங்கிலீஷ்ல வந்து humble yourselves under the mighty hand of God ன்னு போட்டிருக்க. humble, சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அப்ப அர்ப்பணிக்கும் போது உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய பிளான்ஸ் எல்லா விஷயத்தையும் நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நீ விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 37:5 என்ன போட்டிருக்குதுன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சோ உன்னுடைய வழிய அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணுமா. சோ முதலாவது வந்து நீ வந்து கைக்குள்ள அடங்கி இருக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல நம்பிக்கையாரு, அவரே உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. சோ அப்ப இந்த நாட்கள்ல நீ வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. நீ என்னென்ன திட்டங்கள், உன்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், உன்னுடைய எல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துல நீ கோத்ரூ பண்ற விஷயங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாரு, அவரே வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அடுத்ததாக நீ என்ன செய்யணும்னா வந்து உலகத்துக்கு ஒற்ற வேஷம் போடக்கூடாது. அதாவது ரோமர் 12:2 என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த உலகத்து காரியங்களை அதே மாதிரி நீ வந்து இருக்கணும்னு நினைக்க கூடாது. do not copy the pattern of this world அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்குது. உலகத்துல என்னென்னலாம் செய்வாங்களோ, பாவங்கள் செஞ்சிருந்தாலோ, தப்பு செஞ்சுட்டு இருந்தாலோ அதே விஷயத்த நீ செய்யக்கூடாது. சோ அப்படி செய்யாம இருக்கும் போது நீ ஆண்டவருடைய கைக்குள்ள இருப்பியா. கடைசியாக உன்னுடைய வாழ்க்கை ஒளிவு மறைவில்லாம இருக்கணுமா. you shouldn't have anything to hide. ஆண்டவருக்கு முன்பாக நீ வந்து ஓப்பனா இருக்கணுமா. அதாவது be an open book. எபிரேயர் 4:13 எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன எப்படி இருப்போமா, ஒரு திறந்த ஒரு புத்தகத்தை போல இருப்போமா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வந்து எல்லாமே ஓப்பனா இருக்கு. சோ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய சீக்ரெட் சின்ஸ், பாவம், நீ மறைஞ்சு செஞ்சுட்டு இருக்கிற பாவங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட ஓப்பனா இரு. தாவீதை போல ஆண்டவரே நான் இவ்வளவு தவறு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர்கிட்ட ஓப்பனா இருக்கும்போது that is being under his hand. அதுதான் ஆண்டவருடைய கரத்துக்கு கீழே இருக்கும்போது. சோ இந்த காலகட்டத்துல நீ கேட்கிற வாலிப தங்கச்சி, இந்த காலகட்டங்கள்ல நீ ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார். அந்த உயர்வு எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. இயேசப்பா பாரத்தோட கேட்கிறாங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ அவமானங்களை அவங்க ஆண்டவரே இந்த காலகட்டத்துல ஃபேஸ் பண்றாங்க ஆண்டவரே. தடைகள் இருக்குதப்பா அவங்க வாழ்க்கையில. இயேசப்பா எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஏற்ற காலத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அதன் வரைக்கும் ஆண்டவரே உங்க பலத்த கைக்குள்ள இந்த பிள்ளைகள் அடங்கி இருக்க நீங்க கிருபை கொடுங்க இயேசப்பா. உலகத்துக்கு ஒற்ற வேஷம் போடாதபடிக்கு இயேசப்பா ஆண்டவரே ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கையை வாழும்படிக்கு ஆண்டவரே உம்மிடத்தை ஒப்பு கொடுத்து வாழும்படிக்கு நீங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.